ரீசெண்டா இந்த ஒரு விஷயம் தான் பெரிய டாக்கா கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டுக்கு வரிகள் முக்கியமா இல்ல இசை முக்கியமா அப்படிங்கிறது தான் இப்ப 2-3 நாளா ஒரு பெரிய டாக்காவே கிரியேட் ஆயிருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரமுத்து அவர்கள் படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற படத்துடைய பிரஸ் மீட்ல வந்து ஒரு ஸ்பீச் பண்றாரு. அந்த ஸ்பீச்ல கடைசியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு இசையும் முக்கியம், அதே அளவு வரிகளும் முக்கியம். ஒரு சில சமயங்களில் வரிகள் மேன்மைப்படலாம், ஒரு சில சமயங்களில் இசை மேன்மைப்படலாம், ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பீச்சை கேட்டு கங்கையமரன் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. நாங்க வளர்த்து விட்ட மனுஷன் வைரமுத்து, அவரு இப்படி பேசிருக்க கூடாது, வளர்த்து விட்டவங்களே வந்து அசிங்கப்படுத்துற இது, காலில் போட்டு மிதிச்சு மேலே ஏறி உட்கார்ந்துருக்காரு, அவரு வந்து கவிஞரா மிக சிறந்த மனிதர், அதை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு மனுஷனா ஒரு மனுஷனே கிடையாது, இளையராஜாவை பத்தி பேசவே கூடாது, வாயை மூட்டு செவனன்னு இருக்கணும், நன்றி கூட கிடையாது, நன்றியெல்லாம் இதுக்கு நன்றியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் ஒன்று விட்டாங்க. நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்றதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆகையால் வாயை பொத்திக்கிட்டு இளையராஜா பத்தி மட்டும் பேசாம இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இளையராஜாவுடைய இசையை பயன்படுத்துறதுக்கு நம்ம காப்பிரைட், அதாவது நம்ம அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து முன்னாடி நடந்துச்சு. அது வந்து 2019 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கோர்ட் சைட்ல இருந்து சில விஷயங்களை வந்து சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஓகே அவங்களுக்கான காப்பிரைட்ஸை வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசனா எகெயின் வந்து அந்த கேஸ் வருது. அந்த கேஸ் வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, எக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கீழே தான் வந்து ஒரு கம்பெனி வந்து அந்த கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ்ல வந்து இளையராஜா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கிரியேட்டிவ் ப்ராசஸ் மியூசிக்ங்கிறது, அதுக்கு காப்பி உரிமை வழங்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. எக்கோ சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி பார்த்தா ஒரு பாட்டுக்கு முக்கியம் வரிகள் தான், அப்ப பாடலாசிரியரும் காப்புரிமை கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த பாடலுக்கு உரிமை வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, அதை கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடிதான் போகணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறாங்க. ப்ரொடியூசர் சைட்லன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு படம் பண்றதுக்காக நாங்க பைசா கொடுக்குறோம், அவர் இசையமைக்கிறாரு, பைசா வாங்கிட்டு தான் இசையமைக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த உரிமை எங்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு பாட்டுக்கு முக்கியம் வரிகளா இல்ல இசையா அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இளையராஜா ஃபேனா அப்படின்னு கேட்டா, அப்கோர்ஸ் நான் வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல் கேட்காம தூணே கிடையாது, அவ ஓப்பனா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருடைய பாடல்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பாடல்கள் நம்ம ரசிச்சு கேட்டிருப்போம். அதே சமயம் வைரமுத்து அவர்களுடைய வரிகள் இல்லாத பாட்டை நம்ம அவ்வளோவா கேட்டிருக்க மாட்டோம் முன்னாடி சொல்றேன். ஏன்னா நிறைய பாடல்கள் வந்து வைரமுத்து வரிகள்ல இருக்கும், அந்த பாட்டை நம்ம ரசிச்சிருப்போம், கொண்டாடி இருப்போம். ரெண்டு பேருமே அவங்களுடைய துறையில மிக சிறந்தவர்கள், அதுல வந்து நம்ம மாற்று கருத்தே கிடையாது. எப்படி இளையராஜா 1000க்கு மேல பாட்டு போட்டிருக்காரோ அதே மாரி வைரமுத்து அவர்களும் 1000க்கு மேல பாடல்கள் எழுதியிருக்காரு. ஏன் 36 வருஷமா ஆகுது வைரமுத்தும் இளையராஜா அவர்களும் பிரிஞ்சு. இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து எந்த ஒரு படத்துலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணல. அப்படி பார்த்தா இளையராஜாவும் டவுன் ஆயிருந்திருக்கலாம், வைரமுத்து அவர்களும் டவுன் ஆயிருக்கலாம். ரெண்டு பேருமே டவுன் ஆகல, இன்னுமே ரெண்டு பேருமே லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் வந்து ரீசெண்டா ஒரு இது வந்துச்சு, என்னன்னா கூலி படத்துல வரக்கூடிய பிஜிஎம், டிஸ்கோ பிஜிஎம் வந்து வாவா பக்கம் வா அப்படிங்கிற இளையராஜா பாட்டு, அதாவது தங்கமகன் படத்துல வரும், அந்த பாட்டுடைய மெட்ல தான் போயிருக்கும். இதுவுமே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இளையராஜா, என்னன்னா என்னுடைய உரிமை பெறாம இந்த பாட்டை வந்து பயன்படுத்திட்டாங்க, பாட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்துக்கும் செக் வச்சாச்சு. லோகேஷ் கனகராஜ் மேல சொல்லியிருக்காங்க, என்னன்னா இவர் இதே வேலையை அடிக்கடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு அன்பின் அடிப்படையில் அப்படின்னு எடுத்துக்கலாம், அட் த சேம் டைம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காக எடுத்துக்கலாம். இப்ப எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, வைரமுத்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டா பட்டுச்சு. என்னன்னா பாடலும் வரிகளும் சேர்ந்துதான் அது பாட்டு, அதாவது இசையும் வரிகளும் சேர்ந்துதான் பாட்டு. இதை புரிஞ்சவன் ஞானி, புரியாதவன் எப்படி சொல்றது ஞானி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் அந்த ஞானி இல்லைங்கிற பேச்சுக்குள்ள வரல, ஆனா அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ரெண்டுமே சேர்ந்தாதான பாட்டு, இல்லைன்னா அது வெறும் இசையாயிடுமே, கரோக்கிவேஷன் ஆயிடும்ல, அது வந்து பாட்டு இருக்காது இல்ல. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்றதா இல்லை இளையராஜாக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வந்து நிற்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். இங்க பாடல் வரிகள் இல்லைன்னா பாட்டே வராது, வெறும் இசையாவே இருந்துடும். வெறும் இசை மீன்ஸ் அதை நான் வந்து குறைச்சி சொல்ல,
அதுவுமே தனிப்பட்ட முறையில் மிக சிறந்ததாக இருக்கும். ஆனால் பாட்டா வராது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இத்தனை விஷயங்களை வந்து இப்போ அரசியல் ரீதியாவோ இதை கான்ட்ரவர்சியாக மாற்றுறதுக்கு முயற்சி பார்த்தா இதெல்லாம் வந்து வேற. ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்புக்கான உரிமை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இறங்கி போராடலாம். அதில் வந்து நான் தீர்மானமாக இருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டை வந்து நம்ம நேம் போட்டு தான் சர்ச் பண்ணுவோம்ல. அதோடைய கரெக்டிவேஷனோ இல்லை வந்து அது பிஜிஎம் போட்டு நம்ம சர்ச் பண்ண முடியாது, அது வரவும் வராது. ஸோ அந்த பாடலுடைய வரிகளை வந்து நம்ம பயன்படுத்தாமல் அந்த பாட்டை சொல்றதுக்குமே அந்த வரிகள் தான் நம்மளுக்கு பயன்படுது. அந்த வகையில பார்த்தா வரிகள் இம்பார்ட்டன்ட் தானே அந்த அளவுக்கு. அதுக்கு மொட்டையா வரிகளை மட்டுமே நம்ம கேட்க முடியாது, அது கவிதையின் அடிப்படையில் வந்துடும். இது இசை, இது ரெண்டும் சேரும் போது பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காப்பிரைட்ஸ், அதாவது உரிமை பெறாமல் அதை பயன்படுத்துறது, அது தவறு தான், அது அக்செப்ட் தான். ஆனா ப்ரொடியூசர் சைடில் சொல்றது ஒரு வகையில சரிதானே. நான் படம் பண்ணும்போது அவரை இசையமைப்பாளரா சொல்றேன், அதுக்கான ஒரு அமௌண்ட் தரேன், இசையமைக்கிறாங்க, படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ நான் அமௌண்ட் கொடுத்துட்டேன்னா அப்ப அது எனக்கு தானே. இது ப்ரொடியூசர் சைடில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, எங்களால வளர்ந்தவர் அவரு, அது ஏதோ ஒரு வகையில வந்து அப்படியே டம்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் சரியானு கேட்டா, ஓகே, நம்ம ஒருத்தவங்களை வளர்த்து விடுறோம் அப்படிங்கும் போது நல்லதுதான். ஆனா அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. ஸோ டோட்டலா இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராப்ளம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, ப்ரொடியூசர் சைட்ல சொல்லக்கூடியது சரி, அப்ப அந்த உரிமை அவங்களுக்கு தானா, இல்ல வைரமுத்து அவர் சொல்றது சரி அப்படிங்கிறது நம்புறீங்களா? அப்படிங்கிறதா இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இளையராஜா அவர்கள் சொல்றது என்னுடைய பாடலுக்கு உரிமை பெறாமல் அதை போடுவது தவறு அப்படிங்கிறது இளையராஜா சைடில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது சரியா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மூணுமே ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். இங்க ஒருத்தவர் காசு கொடுத்து பண்றாரு. ஸோ அந்த வகையை நம்ம பார்க்கணும். இல்லை எது சரி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம இது மாதிரியான வீடியோ பார்க்க நம்ம சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷ் ஆக்ஷன் கட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.